இப்ப பார்க்ல ஒரு சின்ன பையன் கையில மஞ்சள் கலர் பலூன வச்சுக்கிட்டு தனியா நிக்கிறத மீக்கா பாக்குறா. நம்ம ஆனா சொன்ன மாரி குழந்தைங்க எல்லாம் நல்லா அழகா கியூட்டா தான் இருக்காங்கன்னு அந்த பையன பார்த்து கை அசைக்க, திடீர்னு அவனோட பலூன் ஒரு மாரி விகாரமா மாறிடுது. இது என்னடா புது இலவா இருக்குன்னு பயத்தோட அந்த பயலைய பார்க்க, அடுத்த செகண்டே அவனோட மொத்த உருவமும் கொடூரமான பேயா மாறிடுது. ஏய் இப்ப நீ என்னைய பார்த்தல்ல, உன் கண்ணுக்கு நான் தெரியறேன்னு செம்ம ஸ்பீடா அந்த சின்ன பையலோட பேய் மீக்கா பக்கமா ஓடி வருது. ஐயையோ! இது என்னடா நம்ம லிஸ்ட்ல இல்லாத புது ரக குஜிலி மஸ்தா இருக்குன்னு, இப்ப அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியலையேன்னு மரண பயத்துல உட்கார்ந்திருக்க. இப்ப திடீர்னு இந்த இடத்துக்கு 7வது எபிசோட்ல நம்ம மீக்காவ டனலுக்குள்ள வச்சு 2 மலைக்கோயில் தேவதைங்க சங்கிலி பூதத்துக்கிட்ட இருந்து காப்பாத்தி விட்டுருப்பாங்கல்ல. அவங்க வந்து இந்த சின்ன பையன் பையனோட சண்டை போடுறாங்க. அவங்கள்ட்ட வாங்குன அடியிலேயே இந்த பையனோட 2 கையும் பிஞ்சு காத்தோட காத்தா கலந்துருது. தக்காளி ஒரே அடியில சாக நான் என்ன குழந்தையா? பவர்ஃபுல்லான கோளாறுடான்னு போன வேகத்துல திரும்ப வந்து 2 தேவதைகள ஒண்ணா தலையிலே மிச்சு கொன்னுறான். ரைட் ஒரு விக்கெட் அவுட். அப்படியே அடுத்த தேவதைய கொன்னுட்டு நம்ம வேலைய இடைஞ்சல் இல்லாம பண்ணலாம்னு நிமிர்ந்து பார்க்க ஆமாண்டா. நீ எங்கள ஒவ்வொருத்தரா கொல்லுவ. அத நாங்க சும்மா நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போமான்னு, இங்க இருக்க தேவதை அந்த பேய தலையிலே ஓங்கி அடிச்சு ஒரே அடியில துடிக்க துடிக்க கொன்னுருது. இப்ப வந்த வேலை முடிஞ்சதும், அந்த தேவதை நம்ம மீக்கோவ பார்த்து 2 விரல காட்டி, இது 2வது தடவைன்னு சொல்லிட்டு இங்க இருந்து மறைஞ்சு போயிருது. இப்பதான் மீக்கோக்கு அந்த தேவதைங்க ஒவ்வொரு தடவை இவள காப்பாத்தும் போதும், ஏன் மொத தடவை 2வது தடவைன்னு சொல்லிட்டு 1, 2 நம்பர காட்டிட்டு போறாங்கன்னு புரியுது.